சத்தியம், சிவம், சுந்தரத்துக்கு வரலாம். ஸோ சத்தியம்னா நம்ம ஒரு ஆன்மா. ஆன்மாவுக்கு மரணம் இல்லை. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது பாயிண்ட், ஆன்மாக்கு எப்பவுமே திருப்திப்படுத்த முடியாது. ஸோ அதுக்காக எப்பவுமே திருப்திப்படுத்த முடியாததுனால ஆன்மா வந்து ஒவ்வொரு தடவையும் அது திருப்தி அடைய முயற்சி பண்ணுது. யோசித்து பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில ஃபுல்லா நீங்க திருப்தியா இருக்கீங்கன்னா எதனா புது விஷயம் உங்களால கத்துக்க முடியுமா? இருக்கிறது போறோன்ட்டு வீட்டுல பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்குவீங்க. புது விஷயம் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டீங்க. வாழ்க்கையே போர் ஆயிடும். வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு தோணும். அந்த திருப்தி இல்லாததுனாலதான் புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், புது புது ஊரு போய் பார்க்கணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், புதுசா ஏதாச்சும் ஒரு புக் படிக்கணும். ஏன்னா ஒரு புக் படிச்சிருக்கீங்க, ஓகே, அதுல கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சது, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கு. சோ இன்னொரு புக் படிக்கிறீங்க. டெய்லி தியானம் பண்றீங்க, ஓகே, நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் பத்தல, இன்னும் கொஞ்சம். உங்களால முடிஞ்ச உதவி பண்றீங்க, பட் இருந்தாலும் பத்தல, இன்னும் 4 பேருக்கு உதவி பண்ணும் அப்படின்ற ஆர்வம். இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு இது எங்கிருந்து வருது? அசந்திருப்தியிலிருந்து வருது, டிஸ்சாட்டிஸ்பாக்சன்ல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த உலகத்துல நீங்க பிறந்ததே டிசாட்டிஸ்பாக்சன் தான். நீங்க ஹையர் வேர்ல்ட்ஸ்ல சேலஞ்சஸே இல்லை உங்களுக்கு. ஹையர் வேர்ல்ட்ஸ்ல சேலஞ்சஸே இல்லை. அந்த அந்த இனம் அந்த இனத்தோட இருக்கும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா பேபி சோல்ல இருந்து என்லைட்டன் சோல் வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கும். ஷேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன். ஆனா ஹையர் வேர்ல்ட்ஸ்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ உங்க சுத்தி இருக்கிறவங்களும் அந்த லெவல்ல தான் இருக்கும். வாயை திறந்து கூட பேச வேணாம், அப்படியே எல்லாம் புரிஞ்சிடும். நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சா அப்படியே எல்லாம் புரிஞ்சிடும். எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும் அங்க ஹையர் வேர்ல்ட்ஸ்ல. ஒரே போர். என்னடா இது போர் அடிக்குது, உலகத்துக்கு போனா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், எவ்வளவு சேலஞ்சஸ், எவ்வளவு விஷயம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்க போர் அடிச்சுதான் இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா த நேச்சர் ஆஃப் த சோல் இஸ் தட். அது ஒரு உண்மை, அது தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஓகே, எப்பெல்லாம் நீங்க வாழ்க்கையில கொஞ்சம் டவுன் ஆகுறீங்களோ அப்ப வந்து ஓகே ஃபைன், இது சோலோட நேச்சர், இது இதை பத்தி நம்ம பெருசா ஒன்றும் கண்டுக்க வேண்டாம். எப்பெல்லாம் நீங்க வாழ்க்கையில கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றீங்களோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கிறீங்களோ, அப்ப வந்து ஓகே சபாஷ் கண்ணா, இது ஆன்மாவோட நேச்சர், இதுதான், இதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. சோ வாழ்க்கையில எது கிடைக்கலையோ அதை பத்தி யோசிக்காத. ஆனா என்னென்ன இருக்கோ, என்னென்ன திருப்தி கொடுக்குதோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபோக்கஸ் ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை தேடி போ நீ. கொஞ்சம் வாழ்க்கையில டவுனா இருக்கிறியா, ஓகே, உடனே ஒரு மசாலா டீ, வடை எதனா குடிங்க, டக்குன்னு ஒரு சந்தோஷம் வரும். இல்ல அப்படியே ஒரு நேச்சர் வாக் போங்க, எதனா ஒரு புத்தகம் படிங்க. அப்படியே ரோட்ல நடந்து போறப்ப யாருன்னா பார்த்தாக்கா கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க. இந்த ஸ்மைல் பண்றது நட்புக்கான ஒரு அம்பாசிடர். யாருன்னா நீங்க ஒரு புது ஆட்களை பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஸ்மைல், சிரிக்கணும். அப்ப யுவர் கிவிங் an invitation, I want to do friendship with you அப்படின்னு சொல்லிட்டு. So friendship gives you satisfaction. ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நீங்க என்னதான் மெடிடேஷன் பண்ணாலும், என்னதான் புக்ஸ் படிச்சாலும், என்னதான் நீங்க சேவை பண்ணாலும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அசந்திருப்தி, அதிருப்தின்றது கண்டிப்பா இருக்கும். இதுல வந்து சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நான் சரியான பாதையில தான் இருக்கிறேன், புக்கு படிக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது, மெடிடேஷன் சொல்லி கொடுக்குற வரைக்கும் நல்லா இருக்குது, மெடிடேஷன் பண்ற வரைக்கும் நல்லா இருக்குது, நடுப்புற ஏதோ ஒரு, எதுக்கு நான் டவுன் ஆகுறேன் அடிக்கடி, எதுக்கு டவுன், கரெக்டான பாதையில இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டவுட் வரும். கண்ணா, இது வாழ்க்கையோட நேச்சர், ஆன்மாவோட நேச்சர். அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கின்னு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு, அந்த அசந்திருப்தியிலிருந்து திருப்தி படுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அது மேல போக்கஸ் பண்ணு. ஓகே. சோஷியல் சர்க்கிள் எந்தெந்த விதத்துல, உடம்பு ரீதியா, மனது ரீதியா, சோஷியல் சர்க்கிள்ஸ், கிரியேட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கைய வந்து நல்லா அப்படியே எடுத்துட்டு போறீங்க, முன்னாடி எடுத்துட்டு போறீங்க. இந்த சத்தியம் புரிஞ்சுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க சிவம் இருக்கும். சத்தியம் இருக்கிற இடத்துல சிவம் இருக்கும்.
சத்தியம் இல்லாத இடத்துல சிவம் இருக்கவே இருக்காது. ஸோ சிவம்னா என்ன? சிவம்னாக்கா வெல்பீயிங், சௌபாக்கியம், எல்லாம் நன்மை, வெல்பீயிங், வெல்னஸ், அது சிவம். ஆரோக்கியம், ஆரோக்கிய ரீதியமா நலம், பண ரூபத்துல நலம், அங்க தேவையானது இருக்கு. ஓகே, உங்க சுத்தி இருக்கிற ஜனங்க ஓகே, உங்க மூலியமா அவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நீங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க சொந்த பந்தம்லாம் உங்களோட நல்லா இருக்கு, நல்ல உறவுகள் நல்லா இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அங்க சௌபாகியம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிசிக்கலா, ஃபைனான்சியலா, சோஷியலா நீங்க நலமா இருக்கீங்க. ஸோ இது சிவம். சிவம்னாக்கா வெல்பீயிங். எல்லாம் உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் எல்லா சாப்டர்லயும் வெல்பீயிங். ஸோ வாழ்க்கை எப்போ சிவத்தோட கூடி இருக்கோ அதுதான் சுந்தரம். சுந்தரம்னாக்கா பியூட்டி, ஒரு அழகான வாழ்க்கை. இதுதான் சத்தியம், சிவம், சுந்தரம். சத்தியம் இல்லைன்னா சிவம் இல்லைங்க. அசத்தியம் இருக்குன்னா அசிவம் தான் இருக்கும், சுந்தரம் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் சத்தியத்து மேல மட்டும்தான். சத்தியத்து மேல ஃபோக்கஸ் பண்ணா சிவம் தானா வரும். சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான். சத்தியம்ன்றது ரொம்ப சிம்பிள். உண்மைன்றது ரொம்ப எளிதானது. தியானம் பண்ணாக்கா அந்த உண்மை புரியும். தியானம் பண்ணாதான் புரியும். தியானம் பண்ணா தனக்குத்தானே இந்த ஆன்மா நிரந்தரமானதுன்ட்டு உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க. அதுதான் இந்த முனிவர்கள், இந்த யோகிகள்லாம் உண்மையை அறிஞ்சேன், உண்மையை உணர்ந்தேன் அப்படின்னா செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சன். உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. சோல் cannot be understood. Soul can only be realized. Soul can only be realized. உங்க ஆன்மாவை நீங்க உணர மட்டும்தான் முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் அதுக்கான வழிதான் தியானம். முதல் படி தியானம். இரண்டாவது படி நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, சுவாத்தியாயம். மூணாவது சஜ்ஜன சாங்கத்தியம், குரு சாங்கத்தியம். ரெண்டுமே இருக்கணும். நீங்களும் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க மத்தவங்க எல்லாம் யார் தியானம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி, ஒரு சங்கா கம்யூனிட்டி மாதிரி இருக்கணும். பகிர்ந்துக்கணும். நான் இந்த புக்கு படிச்சேன், எனக்கு இது புரிஞ்சது. ஓகே, உனக்கு என்ன புரிஞ்சது? ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். சஜ்ஜன சாங்கத்தியம், டிபேட், ஸ்பிரிச்சுவல் டிபேட் பண்ணணும். இது சஜ்ஜன சாங்கத்தியம். குரு சாங்கத்தியம்னா ஒரு டீச்சரோட கலந்து நீங்க டிபேட் பண்ணணும். ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸோட கலந்து டிபேட் பண்ணும். டீச்சரோடயும் சேர்ந்து, டீச்சரோட அங்க டிபேட் கிடையாது, டீச்சரோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். அது குரு சாங்கத்தியம். குரு சாங்கத்தியம்னா ஃப்ரெண்ட்ஷிப் வித் டீச்சர். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா நீங்க பல விஷயங்கள் கத்துக்கலாம். சோ எங்க தியானம் இருக்கோ, எங்க சுவாத்தியாயம் இருக்கோ, எங்க சஜ்ஜன சாங்கத்தியம் இருக்கோ, அங்க சத்தியம் இருக்கு. சஜ்ஜன சாங்கத்தியம், குரு சாங்கத்தியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியாத பல விஷயங்க சஜ்ஜன சாங்கத்தியம் மூலியமா உங்களுக்கு தெரியும். சோ நீங்க நிறைய சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ண பண்ண நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நிறைய தியானம் பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன். இந்த மூணு இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கு. சத்தியம் இருக்கிற இடத்துல சிவம் தானா தேடி வரும், நீங்க தேடி போக வேண்டாம். சத்தியமும் சிவமும் இருக்கிற இடம் சுந்தரம், பியூட்டி, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, ஆனந்தகரமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. இதுதான் சத்தியம், சிவம், சுந்தரம். ஓகே.